Hello traders எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கும் நேத்தும் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இந்த parallel zoneக்குள்ள பாருங்க திருப்பி நீட்டா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. So நம்ம அன்னைக்கு அனாலிசிஸ் வீடியோலயே பார்த்திருந்தோம். இது வந்து வெளியில வந்துருச்சு. ஆனாலும் இங்க பட்டு திருப்பி மேலே ஏத்த ட்ரை பண்ணிருக்காங்க. So next day வந்து usually இதுக்குள்ள திருப்பி உள்ள ஏத்த பாப்பாங்க. So உள்ள ஏத்த முடியலனா மெதுவா இதுக்குள்ள சைட்வேஸ்ல போகும். So உள்ள ஏத்திட்டனா உள்ள திருப்பி டிராவல் ஆகும் அப்படிங்கற மாதிரி பாத்துறோம். So அதே மாதிரி நேத்து அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள ஏத்திட்டாங்க. உள்ள ஏத்துனதுல இருந்தாங்க பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வந்திருந்துச்சு. So இங்க இருந்து இழுக்க பார்க்கறப்ப இல்ல உள்ள ஏத்த போறோம்டா அப்படினு புல்ஸ் வந்து அக்ரெசிவா ட்ரை பண்ணும்போது தாங்க அந்த ஷார்ட் கவரிங் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வரும். So அந்த ஷார்ட் கவரிங்னாலேயே நேத்து வந்து பயங்கரமா திருப்பி வந்து ஏறிச்சு உள்ள. இன்னைக்கும் டீசென்ட்டான ஒரு கேப் அப் ஓபனிங் கிடைச்சு அது வந்து நல்லாவே சஸ்டெயின் ஆயிருச்சுங்க. இன்னைக்கு என்னோட அனாலிசிஸ்லாம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஆனாலும் நம்மளால ட்ரேடே எடுக்க முடியல. இன்னைக்கு நாள் ஃபுல்லா வெளியில இருந்த ஒரு பர்சனல் ஒர்க்னால. ஆனாலும் பரவாயில்லைங்க. லாஸ்ட் 2 டேஸ்ல ஒரு 70,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துட்டு. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தா தப்பு இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதை தயவு செஞ்சு பொறுமையா லிசன் பண்ணுங்க ஃபுல்லா. அன்னைக்கு போட்ட வீடியோல வந்து நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கிராஷ் எல்லாமே இவங்கலாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் நடந்த ஃபைட்னாலாம் இவ்வளோ பெரிய கிராஷ்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி வீடியோல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு சில பேர்லாம் வாட்ஸ்அப்ல பிங் பண்ணி உனக்குலாம் மார்க்கெட்டை பத்தி ஒன்றும் தெரியல, அந்த எலெக்ஷன் டென்ஷன்னால தான் மார்க்கெட்லாம் ஃபால் ஆச்சு. ஸோ எல்லாருமே அதான் சொல்றாங்க, நியூஸ்ல தான் சொல்றாங்க, எல்லா அனலிஸ்டும் அதான் சொல்றாங்க, எல்லா யூடியூபர்ஸும் அதான் சொல்றாங்க, நீ மட்டும் வித்தியாசமா சொல்ற, உனக்கு எதுவுமே தெரியலங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கிராஷ்லாம் வர வைக்கணும்னா சாதாரண விஷயம் வந்து இல்லைங்க. ஏன்னா யூஸ்வலி நம்ம பார்க்குற மாதிரி 2-3% ஃபால்லாம் இது இல்லை, ஆல்மோஸ்ட் 10% வந்து ஃபால் ஆச்சு. இந்த அளவுக்கு பெரிய ஃபால்லாம் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய பிளான் வந்து இருக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அந்த பிளான் தாங்க அந்த சண்டே வந்து அவங்க எக்ஸிட் போல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது. எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்டை பார்த்துட்டு தாங்க அவ்வளோ பெரிய ஹியூஜான கேப் அப் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த கேப் அப் வந்து சஸ்டெயினும் ஆயிருந்துச்சு. அதாங்க மேட்ரு. ஸோ யூஸ்வலி அவ்வளோ பெரிய கேப் அப் வந்தனா சஸ்டெயின் ஆகாது. ஸோ அன்னைக்கு அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண வச்சது ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். இந்த அனாலிசிஸ் சொல்கிறப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது கீழே வந்து எவ்வளோ பெரிய விக்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ அதனால் இது ஒரு ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து அன்றைக்கி வந்து பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ரீட்டைலர்ஸ் நிறைய பொசிஷன்ஸ் வந்து எடுக்கணுங்க, லாங் பொசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ தான் அவங்களால கிராஷ் வந்து ஈஸியாக பிளான் பண்ண முடியும். இந்த லாஜிக் தாங்க நான் வந்து அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ஆனால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா மொத்த இந்தியாவே இதுக்கு பின்னாடிலாம் வேற ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக சொன்னேன்னா உங்க யாராலையும் ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ ஆனால் நான் என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறேன்னு உங்க யாருக்கும் தெரியவும் தெரியாது. இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல மத்தியானம் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பார்த்தேன் வெளியில. ஸோ நான் இன்னும் உள்ள போய் அந்த ஆர்டிகல் ஃபுல்லா ரீட் பண்ணல. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. வேர் எக்ஸிட் போல்ஸ் ரிக் டு மேனிபுலேட் ஸ்டாக் மார்க்கெட், எம்பி சீக்ஸ் செபி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை தாங்க நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல வந்து போட்டிருந்தேன். டிஓடி ட்ரேடிங் கிளப் அப்படிங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அங்க வந்து நான் போட்டிருக்கேன். இப்பதான் செபிக்கே டவுட் வருது, நம்மளாம் முன்னாடியே சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா நான் வந்து இதை முன்னாடியே டீடைல்டான அனாலிசிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து சொல்லிட்டேன். நான் வீடியோவில் வந்து இன்னும் டீடைல்டாக அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி டீடைல்டாலாம் டிஸ்கஸ் பண்ணனா என்னோட ஸ்ட்ராட்டஜியோட மெயின் ஐடியா என்னங்கிறது லைட்டாக தெரிய வரும். அதனால அதை பற்றி இன்டெப்த்தாக நான் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கே நான் ஓவராலாக ஒரு அவுட்லுக் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதனால தான் இப்படி வந்து நடந்திருக்கும், இந்த எலெக்ஷன் டென்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ தான் செபி கைக்கே போயிருக்கு. ஸோ ரிசல்ட் என்ன வரும்னு தெரில. அது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு இழுத்துட்டு கொண்டே போயிடுவாங்க. அதுக்குள்ள நம்மளே மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் அப்படியே ஈஸியாக மூடி மறைச்சிருவாங்க. அதனால மக்கள் எல்லாம் மறந்துட்டு திருப்பியும் இந்த நியூஸை பார்த்து பிளைண்டா ஏமாந்துட்டு இருப்போம். இந்த கேப் அப் கிரியேட் பண்ண வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னு சொல்றேன், தெளிவாக கேளுங்க. எக்ஸிட் போல்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் வந்து 22,500 பக்கம் தாங்க இருந்துச்சு அன்னைக்கு ஃப்ரைடே க்ளோசிங் வந்து. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் ஆல்ரெடி 23,100 ஆல் டைம்க்கு மேல இருந்து ஃபுல்லா கீழே விழுந்துட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல பேனிக் சிச்சுவேஷனாக தாங்க இருக்கும் ரீட்டைலர்ஸ்க்கு. ஸோ நிறைய பையிங் பொசிஷன்ஸ்லாம் பெருசாக வச்சிருக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே செல் பொசிஷன்ஸாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஃபால் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்படி ஒரு மேசிவான ஃபாலை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய பை பொசிஷன்ஸ் வந்து தேவை ரீட்டைலர்ஸ்குள்ளது. இந்த மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி கோடி கோடியாக காசு அடிக்கணும்னு நினைக்கிறவனுக்குலாம் பிஜேபி வந்தா என்ன, காங்கிரஸ் வந்தா என்ன, நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரீட்டைலர்ஸை நம்ம எப்படி செஞ்சு விட்டு காசு அடிக்கலாம், இதில்
தான்டா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், நீங்க எவன் ஜெயிச்சாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவனுங்க ரொம்ப நாளாவே இந்தியன் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை வச்சு சூப்பரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டைம்ல இன்னும் கொடூரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம இன்னும் பயங்கரமா காசு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து மாசக்கணக்கில் யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி ரெடியா இருந்திருப்பானுங்க. அப்புறம் கடைசி அவனுங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பிஜேபி வந்து பயங்கரமாக ஜெயிக்க போகுது, ஸோ மார்க்கெட் பயங்கரமாக ஏறப்போகுதுங்கிற மாதிரி மக்கள் மனசுக்குள்ள ஒரு கிரீடை வந்து திணிக்கிறான். ஸோ அதான் நம்ம சதுரங்க வெட்டியில் நம்ம நட்டி சொல்கிற மாதிரி அந்த கான்செப்ட் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக் ரூல். இப்படி பண்ணி மக்களுக்குள்ள ஆசையை தூண்டி விட்டு பயங்கரமான ஒரு ஹியூஜான கேப் அப் வந்து கிரியேட் பண்ணி 500-600 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் வந்து கிரியேட் பண்ணி, ஸோ அது வந்து யூஸ்வலி விழுந்துடும். இவ்வளோ பெரிய கேப் அப் கிரியேட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்ல ஃபால் ஆகும். ஆனால் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக சஸ்டெயின் ஆக வச்சு இந்த மாதிரி ஒரு ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் வேற போட வச்சு இன்னும் இஓடியில் ரீட்டைலர்ஸ் நிறைய பேரை வந்து பொசிஷன்ஸ் எடுக்க வைக்க டெம்ப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படிரா நீ சொல்கிற அப்படின்னா இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அன்னைக்கு கடைசி 2 மணி நேரம் வந்து எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. நாள் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசி ஒரு 2 மணி நேரம் நல்ல மேலே போயிருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் தான் ரீட்டைலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து இறங்கியிருப்பானுங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேப் அப் எப்போ எக்ஸிட் போல்ஸுக்கே மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் பக்கம்லாம் ஏறி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. இதில் நம்ம தலைவர் வேற ஜெயிச்சிட்டானா ஆத்தாடி அப்பர் சர்க்கியூட் வந்து 2-3 டைம் அடிக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இந்த உச்சியிலலாம் பொசிஷன் எடுத்திருந்தான்னு வைங்களேன், ஸோ ஒரு 50-100 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. நார்மல் ட்ரேடர்ஸ்லாம், நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் இன்னும் பெரிய ஸ்டாப் லாஸ் கூட வைப்பாங்க. ஒரு 200 பாயிண்ட்லாம் கூட வச்சுப்போமே. ஸோ 200 பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல வருது. ஸோ நான் வந்து 200ன்னு ரொம்பவே கூட்டி சொல்கிறேங்க. யூஸ்வலி 100-150 தான் மேக்ஸிமம் வந்து வைப்பாங்க. அன்னைக்கு வந்து 150 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் அப் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக இந்த கேப் அப் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தாங்க நாங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிராஷ் வருதா அப்படின்லாம் நாங்கள் வந்து அனலிசிஸ்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் எங்களோட அனலிசிஸ்லாம் மெயினாக இந்த கேப்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதில் அனலிசிஸ் பண்ணும்போது தாங்க தெரிஞ்சிச்சு இவங்க வந்து அன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக அந்த கேப் டவுன் வந்து கிரியேட் பண்ணாங்க. எல்லாரும் எலெக்ஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்னன்னு பல பேத்துக்கு தெரியாது. எலெக்ஷன் கவுண்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கேப் டவுன் தான் இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கெல்லாம் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயமும், ஸோ அவங்க முந்தின நாள் இஓடியும் இந்த மாதிரி ஏடிஎம்லேயே தைரியமாக கால்ஸ்லாம் செல் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். நான் நிஃப்டியில் செக் பண்ணல, ஆனால் ஃபின் நிஃப்டியில் வந்து செக் பண்ணியிருந்தாங்க. ஃபின் நிஃப்டியில் ஏடிஎம்லேயே தைரியமாக கால்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி அவ்வளோ பெரிய கேப் அப்பு, இந்த எக்ஸிட் போல்ஸ் இதனால இவ்வளோ ரேலியாக இருந்திருக்கு. நாளைக்கு மெயின் ரிசல்ட் வேறு வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படிங்க தைரியமாக ஏடிஎம்மில் அவ்வளோ கால்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும்? ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து முந்தின நாளே தெரிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து எப்படினாலும் கேப் டவுன் தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக கேப் டவுன் வந்து கிரியேட் பண்ணது இந்த ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே அடிச்சு விடுறதுக்கு தாங்க. நான் அப்போல சொன்னது தாங்க, இந்த மாதிரி ஒரு கிராஷ் கிரியேட் பண்ணணும்னா ஸோ அவங்க மட்டும் சும்மா செல் பண்ணால் வராது. ஸோ ஏன் வராதுன்னா அவங்களாலாம் இவ்வளோ செல்லிங் வந்து பண்ண முடியாதுங்க. ஸோ அவங்க மட்டும் இப்படி செல் பண்ணிட்டு இருந்தனா அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸும் கிடைக்காது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, லாஜிக் படி ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இந்த மார்க்கெட் ஃபால் ஆகிறத பார்த்துட்டு எப்பா என்னடா இப்படி ஃபால் ஆகிட்டு இருக்கு, சரி நம்ம வந்து ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸால மட்டும் அப்படியே செல்லிங் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணி விடுவானுங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து பேனிக் ஆகி இந்த ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாமே ஹிட் ஆகி அவங்களும் பயந்து எல்லாருமே செல் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து பயந்து ஒவ்வொருத்தனாலும் செல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ எல்லாருமேனா யாரு கீழே வாங்கினவங்களாம் போட மாட்டான். ஸோ அன்னைக்கு இங்கே வந்து சிக்கனான் தெரியுமா ஹெவியா. ஸோ அந்த இடத்துல உள்ளவங்கலாம் பயங்கரமாக செல் ஆர்டர் போட்டிருப்போம். அது கூட சேர்ந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த இடத்துல கீழேயே எடுத்து இந்த கேப் அப்பில் நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பானுங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கும் ஸோ இந்த ரீட்டைலர்ஸோட எஸ்எல் ஹிட்டு இது எல்லாமே சேர்ந்து பயங்கரமான ஒரு கிராஷ் வந்து வந்துருச்சு. 99% ஆஃப் த பீப்புள் வந்து வெறுமனே இந்த சார்ட்ஸையும் நியூஸையும் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் இந்த சார்ட்ஸுக்கும் நியூஸுக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் இதை சொன்னால் நம்மளை
பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவுமே மார்க்கெட் பற்றி தெரியாத மாதிரி. எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிற வரைக்கும் தான் எனக்கும் நல்லது. எல்லாருக்குமே நம்ம அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு மூளை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே ஏமாற மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டே ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏமாறுறவங்களும் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் நல்லது. ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து தப்பாக இருக்குன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து சந்தோஷம் தான் படுவேன். அவனுங்களாம் ஃப்ரைடேவும் பொசிஷன் எடுத்து மண்டே அந்த கேப் அப்லேயும் ஹியூஜான ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு ஷார்ட் பொசிஷன்ஸும் நிறைய எடுத்து இந்த கிராஷ்லேயும் காசு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுங்க தான் ரெண்டு பக்கமும் ஜாலியாக காசு பண்ணியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நல்லா காசு பண்ணதுக்கப்புறம் எப்போ 2-3 வருஷம் சம்பாதிச்சா கூட இவ்வளோ வராது, அத்தனையும் ஒரே நாளில் வந்து சம்பாதிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணுவானுங்க. திருப்பி ஒரு ஷார்ட் கவரிங்கில் பயங்கரமாக கொஞ்சம் வந்து ஏறும். அதுக்கும் கூட என்னோட பப்ளிக் டெலிகிராம் குரூப்பில் ஒரு போல் வந்து நேற்று நைட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏன் பயங்கரமாக ஏறிச்சு, ஸோ பிஜேபியோட வின்னாலையா இல்லை டெக்னிக்கல்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்னாலையா இல்லை ஷார்ட் கவரிங்னாலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட் கவரிங் தான் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கலந்து தான் அந்த ரைஸ் வந்து வந்திருக்கு. ஆனாலும் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் வந்து இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மக்களும் கரெக்டாக அதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வரும். ஸோ அங்கே வந்து பெருசாக எதுவும் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமே நான் வந்து போல் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி என்னோட வீடியோஸ் போடுவேன், இல்லை ஏதாவது கோட்ஸ் வந்து அப்பப்போ போடுவேன். மற்றபடி வேறு எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க. சும்மா என்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சின்னா ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் உண்மையிலே 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தாங்க ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு தான் என்னோட கோர்ஸுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கோர்ஸ்னே வச்சுருந்தேன். ஸோ ஆனால் எல்லா ஸ்கேமர்ஸும் நாங்கள் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் சொல்லித்தரோன்னு ஆளாளுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பேரை மாற்றிட்டேன், கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் கோர்ஸ்னு. ஸோ உங்களுக்கும் நம்ம அனாலிசிஸ்லாம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் 50% தாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் தாங்க நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லைவ் மார்க்கெட்டில் தான் நிறைய சினாரியோஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். வெறுமனே 4 வீடியோவை பார்த்து நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாதுங்க. உலகத்திலே பெரிய ட்ரேடராக இருந்தால் கூட அவன் 4 வீடியோவை கொடுத்தனா அது வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் அவனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்போ தாங்க உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதனால தாங்க நான் வந்து ஒரு ரியல் ட்ரேடர்கிட்ட வந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரியல் ட்ரேடர் நான் எங்கடா போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதெல்லாம் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் உண்மையிலே ட்ரேட் பண்ணுறவங்க. அதனால் உங்கள் மென்டாரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு வந்து ட்ரேடிங் மேலே உண்மையிலே பேஷன் இருந்து இதை ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக பார்க்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கும் நான் மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னது வீக்லி சிபிஆரை வந்து கிராஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதை கிராஸ் பண்ணனா கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும். அதை கிராஸ் பண்ண முடியலன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சைட்வேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வந்து ஏர்லி மார்னிங்கே இதை வந்து சொல்லிவிட்டு நான் வந்து வெளியில் போயிட்டேங்க. நாள் ஃபுல்லாக நான் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை. இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் தாங்க நான் வந்து சார்ட்டை பார்க்குறேன். வீக்லி சிபிஆர் சென்ட்ரல் லைனுக்கு மேலேயே ஓப்பனிங் வந்து கிடச்சிருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு நினச்சேன். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா ஈஸியாக கீழே இழுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கேப் அப் வந்து கிடச்சி அந்த வீக்லி சிபிஆர் சென்ட்ரல் லைனுக்கு மேலேயே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நாள் ஃபுல்லாக அந்த வீக்லி சிபிஆர் மேலே சூப்பராக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. யூஸ்வலி இந்த சென்ட்ரல் லைன் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே இடத்துல ப்ரீவியஸ் டே ஹையும் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், மார்னிங்கும் அதுலேருந்து 4-5 டைம் நல்ல பவுன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பயங்கரமாக கீழே விழும்போதும் அங்கேருந்து பயங்கரமான ஒரு பவுன்ஸ் வந்திருக்கு. திருப்பியும் இறக்கி விட்டானுங்க பாருங்கள் அக்ரெசிவாக. அப்பவும் இங்கேருந்து சப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் இன்னொரு டைம் அக்ரெசிவாக தள்ளி விட்டுருக்காங்க. அப்போவும் இங்கே பயங்கரமாக அக்ரெசிவாக இங்கேருந்து ஏற்றிருக்காங்க. ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ஸ்லையும் அதே மாதிரி நடந்திருக்கும் எக்ஸாக்ட்லி வீக்லி சிபிஆர்லேயே. ஸோ நாளைக்கும் இந்த வீக்லி சிபிஆருக்கு மேலே வந்து ஓப்பனிங் கிடச்சனா கண்டிப்பாக புல்லிஷாக இருக்கிறதுக்கு தாங்க 99% சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் ஓப்பனிங் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த கிராஷோட லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். புதுசாக ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் நீங்கள் வந்து எந்த சேனல்லையும் பார்க்குறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. நான் சொன்னது தப்புன்னு ஆர்கியூ பண்ணவங்களுக்கும் இப்போ அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
செபி அளவுக்கு மேட்ரே போயிருச்சு. இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு விசாரிக்கிற அளவுக்கு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயத்தில் பர்சனலாக என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மார்க்கெட்லாம் எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுவும் எனக்கு வந்து முக்கியம்தான், மக்களெல்லாம் ரீட் பண்ணுறது. அதனால தாங்க கேட்குறேன். உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.